ஒரு சக்தி வாய்ந்த யோக முத்திரை. இதன் சரியான பெயர் சித் முத்திரை, சின் முத்ரா அல்லது சில சமயங்களில் ஞான முத்திரை, கியான் முத்ரா என்றும் அழைக்கப்படுகிறது. சித் முத்திரை, சின் முத்ரா என்றால் என்ன? சித் முத்திரை என்பது யோகா மற்றும் தியான பயிற்சியில் பயன்படுத்தப்படும் ஒரு கை அசைவு முத்திரை ஆகும். இது நமது உடலிலும் மனதிலும் ஆற்றலை சமநிலைப்படுத்தவும் மேம்படுத்தவும் உதவுகிறது. சித் என்றால் அறிவு அல்லது விழிப்புணர்வு என்று பொருள். இந்த முத்திரை ஆழ்ந்த தியான நிலைகளை அடையவும் மனதை அமைதிப்படுத்தவும் உதவுவதால் இது ஞான முத்திரை என்றும் அழைக்கப்படுகிறது. எப்படி செய்வது? சித் முத்திரை செய்வது மிகவும் எளிது. கட்டை விரலின் நுனியை ஆள்காட்டி விரலின் நுனியுடன் இணைக்கவும். மீதமுள்ள 3 விரல்களையும் நடு விரல், மோதிர விரல், சுண்டு விரல் நேராக நீட்டவும். ஆனால் அவை இறுக்கமாக இல்லாமல் தளர்வாக இருக்க வேண்டும். இந்த முத்திரையை பொதுவாக தியானம் செய்யும்போது அல்லது பிராணாயாமம் மூச்சு பயிற்சிகள் செய்யும்போது 2 கைகளிலும் செய்யலாம். உங்கள் கைகளை முழங்கால்கள் மீது வைத்து உள்ளங்கைகள் மேல் நோக்கி அல்லது கீழ் நோக்கி இருக்கலாம். பொதுவாக தியானத்தின் போது உள்ளங்கைகள் மேல் நோக்கி வைப்பது நல்லது. நன்மைகள் என்ன? சித் முத்திரை பல உடல் மற்றும் மன நன்மைகளை வழங்குகிறது. மன அமைதி மற்றும் கவனம். இது மனதை அமைதிப்படுத்தி சிந்தனைகளை குறைத்து கவனத்தை அதிகரிக்க உதவுகிறது. படிக்கும் மாணவர்களுக்கும் அதிக மன அழுத்தம் உள்ளவர்களுக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆற்றல் ஓட்டம். உடலின் ஆற்றலை பிராணா ஒழுங்குபடுத்துகிறது. கட்டை விரல் பிரபஞ்ச ஆற்றலையும் ஆள்காட்டி விரல் தனிப்பட்ட ஆற்றலையும் குறிப்பதால் இந்த இணைப்பு ஆற்றல் ஓட்டத்தை சமநிலைப்படுத்துகிறது. நினைவாற்றல். நினைவாற்றல் மற்றும் அறிவாற்றல் திறனை மேம்படுத்துவதாக நம்பப்படுகிறது. தூக்கமின்மை. தூக்கமின்மை பிரச்சனையால் அவதிப்படுபவர்களுக்கு நல்ல உறக்கத்தை பெற உதவுகிறது. மன அழுத்தம் மற்றும் பதட்டம். மன அழுத்தம், பதட்டம் மற்றும் மனச்சோர்வு ஆகியவற்றை குறைக்க உதவுகிறது. நரம்பு மண்டல சமநிலை. நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி சமநிலைப்படுத்துகிறது. யார் செய்யலாம்? சித் முத்திரையை எந்த வயதினரும் செய்யலாம். குறிப்பாக மனதை ஒருமுகப்படுத்த சிரமப்படுபவர்கள், மாணவர்கள், மன அழுத்தத்தில் உள்ளவர்கள் மற்றும் ஆன்மீக பயிற்சி செய்பவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் தியானம் செய்ய பழகுகிறீர்கள் என்றால் சித் முத்திரையில் தொடங்குவது உங்களுக்கு எளிதாக இருக்கும்.